ஹலோ அஸ்ஸலாமு எவ்ரிவான், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜெமிலா கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது கோழி சம்பல் ரெசிபி தான். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் தான் அந்த பொரிச்ச கோழி மிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து அதை வீணாக்காமல் அடுத்த நாள் வந்து கோழி சம்பல் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு பேனில் வந்துட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு பிறகு நறுக்கிய வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து நாங்கள் சேர்க்குறது வந்து மல்லி இலை தயிரில் ஊற வச்சது. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு மல்லி இலை எதுவும் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தயிரில் ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ட்ரை சில்லி பேஸ்ட்டு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு எவாபரேட்டட் மில்க்கு அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சில்லி சாஸு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவியை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுவுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம குக் பண்ண விட போகிறோம். ஒரு 2 ட்ரை புளி அதையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சீனி. சம்பலுக்கு வந்து நம்ம சீனி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்மளோட பொரிச்சக்கோழி இது வந்து நேற்று அந்த ஃபங்க்ஷனில் மிஞ்சின பொரிச்சக்கோழி அதெல்லாம் சேர்க்குறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கிறோங்க. ஏன்னா பொரிச்சக்கோழியில் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரான கோழி சம்பல் ரெடி ஆயிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மிஞ்சிச்சுன்னா வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.